அனைவருக்கும் வணக்கம். இது வந்து புதுசாக எடுத்த ஒரு உள்பாவாடிங்க. இது என்னோடது தான். இது வந்து ஹைட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த கலரில் என்னோடய ஹைட்டுக்கு பாவாடை கிடைக்கல. அதனால் நான் வந்து கொஞ்சம் ஹைட்டான பாவாடையை எடுத்துட்டேன். இப்போ ஹைட்டு கம்மி பண்ணலான்னா கீழே வந்து எம்ப்ராய்டரி போட்டிருக்குதுங்க. அதனால் இதையும் மடிக்க முடியாது. ஆனால் எனக்கு வந்து உயரமும் கம்மி பண்ணணும், இந்த எம்ப்ராய்டரி வெளியில் தெரியணும். அதை நான் எப்படி மடித்து தைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போகலாம். இப்போ உள்பாவாடியோட கீழே எம்ப்ராய்டரி போட்ட இடத்த எடுத்துக்கலாங்க. இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம தைக்கணும். ரொம்ப கீழேயும் தைக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ தூரம் மடிக்கிறோமோ அதிலிருந்து 4-5 இன்ச் மேலே தள்ளி தான் நம்ம மடிக்கணும். நான் வந்து இப்போ எனக்கு 1 இன்ச்சு அளவுக்கு மடித்தா போதும். அதனால் நான் இப்போ அதை துணியை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேங்க. நான் வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு அளவுக்கு துணியை மடிச்சுக்கிறேன். இப்போ மடிச்சுட்டு இது வந்து ஒரு 5 இன்ச்சு வருங்க. அதாவது கீழே ஓரத்திலிருந்து மேலே வந்து 5 இன்ச்சுக்கு நான் மடித்து எடுத்துக்கிறேன். அந்த தையலும் அந்த கீழ் தையலும் நேராக வர்ற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தையல் ஆரம்பிக்கிற இடமே தையல் வர்றதுக்கு நேராக ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு முடிக்கும் போதும் அது கரெக்டாக வந்து முடியும். இப்போ நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம எந்த பாகம் தைக்கிறோமோ அது மட்டும்தான் மெஷினில் இருக்கணுங்க. மற்றது எல்லாமே நம்ம இடதுகை பக்கம் வந்துடணும். எல்லா துணியும் நம்ம மேலே கொண்டு வந்து இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து 5 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. இந்த 1 இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதிலிருந்து தைச்சிட்டு வந்துடுறேன். இதே மாதிரியே ஒரு அடிக்கு தைச்சிட்டு வந்துட்டு திருப்பியும் 5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணி 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 5 இன்ச் எடுத்து மடிச்சுக்கணும். துணியை மடிச்சுட்டு அந்த 1 இன்ச்சு நம்ம அந்த கீழ் ஓரத்துலேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி அப்புறமா அந்த 1 இன்ச்சில் தைச்சிட்டு வரணும். நான் இப்போ அப்படி தான் இந்த பாவாடை ஃபுல் ரவுண்டுமே இந்த மாதிரி அளவெடுத்து 5 இன்ச்சுக்கு நம்ம துணியை மடிச்சுக்கிறதுங்க. மடிச்சுட்டு அந்த கீழே ஓரத்துலேருந்து 1 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு தைச்சிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு தைச்சி முடிச்சோடனே அந்த தையலும் கரெக்டாக வரும். இதே மாதிரி தாங்க ஃபுல் பாவாடை ஹோல் ரவுண்டுமே இந்த மாதிரி தைச்சிட்டு வரும்போது உங்களுக்கு முடியும் போது கரெக்டான இடத்துல முடியுங்க. ஒன்று மேலே கீழே ஏசகோசெல்லாம் முடியாமல் கரெக்டாக நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே தான் முடியும். அப்போ உங்களுக்கு வந்து நம்ம அதையை மடித்து திருப்பி பார்க்கும்போது நீட்டாக இருக்கும், ஒரே அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்களா, ஒரே அளவுக்கு நம்ம தைச்சி முடித்தாச்சு. இப்போ திருப்பி பாருங்கள், நம்ம 1 இன்ச்சு அளவுக்கு கரெக்டாக வரும். இப்போ அந்த 1 இன்ச்சுக்கு மடித்தது கீழே தள்ளி விட்டுட்டு இதுக்கு மேலே இனி வந்து ஒரு படிமான தையல் போட்டுட்டு வரணும். படிமான தையல் போட்டால் தாங்க ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ படிமான தையல் போட்டோன்னே பாருங்கள், நம்ம நினச்ச மாதிரி எம்ப்ராய்டரி அப்படியே இருக்குது. உயரமும் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம தைச்சிட்டோம். உங்ககிட்டையும் நைட்டியோ இல்லைன்னா உள்பாவடியோ அதிகமான உயரத்தில் இருந்தால் இதே மாதிரி தைச்சி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க.